வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கு நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். இதுல 4th டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th பார்ட் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது 4th பார்ட் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 76ல இருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கீஸ் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 75 வரைக்கும் 3 வீடியோவை பிரிச்சு போட்டிருப்போம். பார்க்காதவங்க பாருங்க, நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து லிங்க் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதான் 76 கொஸ்டின். பூமி அதன் அச்சில் சுழல்கிறது சரிங்களா என்று முதலில் முன்மொழிந்த பண்டைய இந்திய வானியலாளர்கள் யாருன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. சரிங்களா? இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். பூமி வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி, எத்தனை 23 டிகிரிகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாப், அந்த சாய்வு கோணத்துல வந்து என்ன பண்ணுது, சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இத அது முதல்ல சொன்னது யாருன்னா ஆரியப்பட்டாங்கிறவர் தான். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஆரியப்பட்டார் வந்து ஆரியப்பட்டயம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான புக்கு. இந்த ஆரியப்பட்டயங்கிற புக்ல தான் என்ன பண்றாங்க, பூமி சுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்றாரு. சரிங்களா? பூமி தன் அச்சில சுழறதுங்கிறத ஒரு கான்செப்ட் சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டார்ஸ் இருக்கா இல்லையா, நட்சத்திரங்கள், அது கிழக்கு பக்கமா உதித்து மேற்கு பக்கமா மறையுது. சரிங்களா? அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பூமியோடைய ரொட்டேஷன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாவது கிழக்குல உதிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, அதே மாதிரி மேற்குல மறையிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பூமி தன்னுடைய அச்சில வந்து சுழண்டு வருவதால் தான், அந்த இரவு பகல் மாறுதா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இது இப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு அவங்க வந்து அதுல வந்து விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல அதுதான் ஆன்சர். எக்ஸ்ட்ரா பார்த்தா அப்படின்னா வராகமிகிரர். சரிங்களா? வராகமிகிரர் அப்படின்னா ஒரு வானவியலாளர், ஒரு ஜோதிடர். சரிங்களா? யாரு அவர்? ஒரு அஸ்ட்ரானமிக் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட கலைகள்ல வந்து வல்லவர் தான் யாரு, வராகமிகிரர் அப்படிங்கிறவரு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி பிரம்மகுப்தர், புரியுதுங்களா? இந்த பிரம்மகுப்தர் வந்து பார்த்தா பிரம்ம சுத்த சித்தாந்தா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. என்னது? பிரம்ம சுத்த சித்தாந்தா. பிரம்ம சுத்த சித்தாந்தாங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிற யார் அப்படின்னா நம்மளுடைய பிரம்மகுப்தர் தான். இந்த புத்தகத்துல தான் என்ன பண்றாருன்னா பூஜ்ஜியம்னு சொல்றோமா இல்லையா, பூஜ்ஜியம், அந்த பூஜ்ஜியத்தை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு யாரும் பிரம்மகுப்தர். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்ப ஒரு மேக்ஸ்ல ஒரு புரட்சி வந்து வெடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கரா ஒண்ணுங்கிறது பாத்தீங்கன்னா அவர் ஒரு கணித மேதை, ஒரு வானவியலாளர் தான் அவரும். நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பூமி தன்னுடைய அச்சில சுத்துது அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு, ஆரியப்பட்டங்கிற இதுல வந்து சொல்லிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். பின்வருவற்றுள் பூமி எந்த திசையில் சுழலுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா இல்லையா? நாம நல்லா ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்தக்கூடியது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்தக்கூடியது இப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட்ல உள்ள பிளானட்டை பார்த்திருப்போம். சரிங்களா? எல்லா பிளானட்டுமே வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் சுத்தும். மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியை நோக்கி சுத்தக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு ஆன்டி கிளாக்னு சொல்லுவாங்க. என்னது ஆன்டி கிளாக்னா? எதிர் கடிகார திசையில் சுத்தக்கூடிய பிளானட்னு பார்த்தா எல்லா பிளானட்டுமே சுத்தும். மேற்கு புறத்துல இருந்து கிழக்கு நோக்கி சுத்தக்கூடியது. ஆனா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி சுத்தக்கூடிய பார்த்தா கிளாக் வைஸ். சரியா? கிளாக் வைஸ், அதாவது பார்த்தா கடிகார திசையில சுத்தக்கூடியது 2 தான். ஒண்ணு வந்து யூரனஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ். யூரனஸ் வீனஸ்னா வெள்ளி. சரிங்களா? இந்த 2 பிளானட் தான் கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்கு நோக்கி சுத்துது. மீதி இந்த 2 தவிர மீதி எல்லா பிளானட்டுமே மேற்கு புறத்துல இருந்து கிழக்கு நோக்கி சுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா இல்லையா? இது வந்து இப்ப பூமி வந்து பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி தான் சுத்துது. அதனாலதான் சூரியன் வந்து கிழக்கு பக்கமா தோன்றி மேற்கு பக்கமா மறையிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படி. சரிங்களா? ஸ்டார்ஸ், சூரியன் எதா இருந்தாலுமே கிழக்கு பக்கம் தோன்றி மேற்கு பக்கம் மறையறதுக்கு காரணம் என்னன்னா பூமி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்துதான் காரணம். ஆனா இங்க மட்டும் இது கொஸ்டின் கேட்பாங்க, யூரனஸ்லயும் வீனஸ்லயும் சூரியன் எந்த பக்கம் உதிக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மேற்கு பக்கம் உதிச்சு கிழக்கு பக்கம் மறையிற மாதிரி தெரியும். நீங்க வீனஸ்லயும் யூரனஸ்லயும் போய் நின்று பாத்தீங்கன்னா
சூரியன் வந்து மேற்கு பக்கம் உதித்து கிழக்கு பக்கம் மறையிற மாதிரி தெரியும். அது மாதிரி புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க 78. ஒரு பேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் ஸ்பீடு என்னது, ஸ்பீடு வேகம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா இல்லையா? அப்ப இதுல என்ன கெடுத்திருக்காங்க, ஒரு பேருந்து 150 கிலோமீட்டர் தூரம். ஓகே, தூரம். ஸோ தூரம்னா என்னது 180. சரிங்களா? 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சரிங்களா இல்லையா? அதே மாதிரி 3 மணி நேரம் டைம் என்னது 3 ஹவர்ஸ். அப்ப 3×18 60. சரிங்களா? 60 கிலோமீட்டர் பை ஹவர்ஸ். வருதுங்களா? 60 கிலோமீட்டர் பை ஹவர்ஸ். அப்படிதான் இதுக்கு வந்து ஆன்சர் பேசிக்கானது. அப்போ வந்து இதுக்கு வந்து என்னது சி தான் இதுக்கான விடைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். 79வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கார் ஓய்வு நிலையில், நல்ல கணக்கு, ஓய்வுனா 0ன்னு அர்த்தம், ஓய்வு நிலையிலிருந்து தொடங்கி 4 வினாடிகளில் 12 மீட்டர் பை வினாடி வேகத்தை அடைகிறது. சீரான முடுக்கம் என்று வைத்துக் கொண்டால் அதன் முடுக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா இல்லையா? ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு, சரிங்களா, அதாவது என்னன்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு என்னது u 79ங்களா? ஓகே, v மைனஸ் u பை டி இதான் ஃபார்முலா. சரிங்களா? நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த vனா என்ன அப்படின்னா இனிஷியல், vனா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இறுதி திசைவேகம் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி தொடக்க திசைவேகம் பை டேக்கன் டைம் இப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில ஆக்சிலரேஷன் ஏ முடுக்கம் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசை வேகம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 4 வினாடிகள் 12 மீட்டர் பை வினாடி வேகத்தை அடைகிறது அப்படின்னா இதான ஃபைனலு. 0ல ஆரம்பிச்சு எதுல போய் முடியுது 12ல முடியுது, 4 வினாடியில. இது வந்து டைம். அப்ப 0 தான் தொடக்க திசை வேகம், 12 மீட்டர் பை வினாடிங்கிறது இறுதி திசை வேகம். அப்ப இறுதி திசை வேகம் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து பார்த்தா இனிஷியல் வெலாசிட்டி தொடக்க திசை வேகம் எவ்வளவு 0. சரிங்களா? பை டைம் டேக்கன் அப்படின்னா என்னது 4 வினாடி 4 செகண்ட். சரிங்களா? அப்ப என்னது 3ன்னு வருதா இல்லையா? 3 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. இதான் வந்து ஆன்சர். அங்க போட்டிருக்காங்களா? ஓகே. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது பி பாம்பேங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு சம்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு கோல்ஃப் பந்தின் வேகம் 10 வினாடிகளில் டைம் டி 8 மீட்டர் வினாடிகளிலிருந்து 2 மீட்டர் வினாடிக்கு மாறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 8 மீட்டர் வினாடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெலாசிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வினாடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் வெலாசிட்டி. சரிங்களா? சீரான வேக குறைப்பை கருதினால் அதன் வேக குறைப்பு என்ன அப்படின்னு சொல்லி இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப வழக்கம் போல ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு v மைனஸ் u பை டி. vனா என்னது அப்படின்னா ஃபைனல். சரிங்களா? என்னது ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது 2 மைனஸ் யூனா என்னது தொடக்க வெலாசிட்டி, புரியுதா, தொடக்க திசைவேகம் அப்படிங்கிறது 8 பை டைம்ங்கிறது எவ்வளவு 10. அப்ப 2 மைனஸ் 8ங்கிறது மைனஸ் 6 பை 10. அப்ப ஈக்குவல் டு இது எப்படி வரும் 0.6 அப்படின்னு வருதா? ஆமா, மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? பாத்துக்குங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 0.6. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பிளஸ் 0.6 கொடுத்துருப்போம், இங்க கொடுக்கல. அப்ப வந்து மைனஸ் பிளஸ்ங்கிறது மாறும். சரிங்களா? கொஞ்சம் பாத்துக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 81. கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்னு என்னது செயற்கை நுண்ணறிவு தான். சரிங்களா? இல்லையா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆள வந்து பார்த்தா துடிச்சிக்கிட்டு இருக்கு, ஆள போகுது. சரிங்களா? ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சுமாரா தான் செய்வோம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப சேவ் பண்ணி ரொம்ப அழகாவே ரொம்ப பிரமிப்பா வந்து அந்த ஒரு அவுட்புட் கொடுத்துருது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங்ல இருந்து ஒரு பிபிடி போடுறதுல இருந்து எல்லாமே ஒரு பக்காவா அது வந்து என்ன பண்ணுது, அதுவே கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதுவே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அழகா கொடுக்குது. சரிங்களா? அதுல வந்து சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணா போதுமானது. இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே சரி, புரியுதுங்களா இல்லையா? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி மிலிட்டரியில இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போகுது, இறங்கி செய்ய போகுது. சரிங்களா இல்லையா?
ஸோ அப்ப கொஞ்சம் பாத்துக்குங்க. அடுத்து 82வது கொஸ்டின் வந்து பாருங்க. 82 செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சரிங்களா எந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது ஆகும் அப்படின்னு சொல்ற ஐபிஎம். அப்ப ஐபிஎம் வாட்சன் இதுதான் வந்து என்னது, அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு கம்ப்யூட்டர் ஐபிஎம் வாட்சன் அப்படிங்கிறது சரிங்களா. ஐபிஎம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின். என்னது, இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, செயற்கை நுண்ணறிவு மிகுதியான வளர்ச்சியினால் டேஸ்களின் தேவை கூடியுள்ளது. இது தமிழ் புக்ல பிறகு தரவு அறிவியலாளர்கள், அதாவது டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா. டேட்டா சயின்டிஸ்டோடைய தேவை வந்து இப்ப அதிகமாயிடுச்சு. காரணம் என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெவலப்மெண்டால அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியதால் டேஸ் கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா கருத்துளை, பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, கருத்துளை. அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி வட்டமா சுருள் மாதிரி போயிட்டே இருக்கும், உள்ளார போக 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 அப்படி இருட்டா போயிட்டே இருக்கும். அதனுடைய லென்த் அளவு கூட இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்பேஸ்ங்கிறது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் சரிங்களா. இல்ல இன்னும் அண்டம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. கேலக்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிட்டே இருக்குது, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த பிக் பேங் தியரி வந்து அப்படியே போயிட்டே இருக்குது, எல்லை இல்லாத சரிங்களா. அப்ப என்னது இந்த கருத்துளை பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை இன்னும் வந்து அதை பத்தி ஒரு தியரியை வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்றதுக்கு யாருடைய ரிசர்ச் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சரிங்களா இல்லையா. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி தான், அவர் மாற்றுத்திறனாளி மாதிரியே இருப்பாரு சரிங்களா. விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியதால் சரியா, விண்மீன் இயக்கமா இருக்க ஸ்டார்ஸோடைய ரொட்டேஷன் அதை வந்து பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு தியரியை வந்து ப்ரூவ் பண்ணதால நமக்கு வந்து ஈஸியா வந்து பிளாக் ஹோல் அந்த கருத்துளை பத்தி ஈஸியா வந்து ரிசர்ச் பண்றதுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாருங்க தமிழ் வெரி ஈ சரிங்களா. இந்த ஈன்னு வந்ததுனாவே அதை பார்த்தா சொல்லி சொல்லிசை அளவடை புரியுதுங்களா. ஈன்னு வந்ததுனாவே என்னது, சொல்லி இசை அளவடை, சொல்லிசை அளவடை அப்படின்னு சொல்லி நாம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகேவா. ஓகே, அடுத்தது இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படிங்கிறது என்னது, எக்ஸ்லாமெட்ரி ஆச்சரிய குறி. அதாவது பாத்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் வாக்கியம் சரிங்களா. ஐயோ முள் குத்தி விட்டது அப்படின்னு சொல்றது சரிங்களா இல்லையா. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க 87க்கு என்னது, வந்தனன் வந்தனன் வந்தான். எதா இருந்தாலுமே இச்சொல்லின் வேர்ச்சொல் அப்படின்னா வான் தான் சொல்லணும் சார். வந்தனன்னா வாதான் இருக்குது, அப்படின்னா வந்து வா அல்லது வந்த இப்படிதானே வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க, இது தப்பு. அதாவது வந்தனன் அப்படின்னு வந்தாலே, வந்தான் அப்படின்னு வந்தாவே வாதான் வந்து என்னது அதனுடைய வேர்ச்சொல் சரிங்களா இல்லையா. இதுல இருந்து பார்த்தா இதை பேஸ் பண்ணி தான் அந்த வார்த்தைலாம் உருவானுச்சு அப்படிங்கறதா நமக்கு ஆரிஜின் வேர்ட்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க 88, மலையை குறிக்கும் வடச்சொல். வடச்சொல் என்றால் வடமொழி சொல், சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்லுவாங்க. கிரி, நான் கிரிவலம் வரேன்னு சொல்லுவோமா இல்ல, திருவண்ணாமலை கிரிவலம் சரிங்களா. கிரினா என்னது, மலைன்னு அர்த்தம், அதை மேல புரிஞ்சுக்கிங்க. பேரண்டத்தின் தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்ககால இலக்கியம்ங்கிறது என்னது, பரிபாடல். இந்த பரிபாடல் அப்படிங்கிறது வந்து சாங்கை பத்தி பாடக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா இசையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்டா பரிபாடல். அதே மாதிரி பேரண்டத்தினுடைய தோற்றத்தை பத்தி சயின்ஸை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல்னு பாத்தீங்கன்னா சங்ககால நூல் எதுன்னு கேட்டா என்னது, பரிபாடல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வாழ்வியலுக்கான இலக்கணத்தை கூறும் நூல் வந்து என்னது, தமிழ் தான். நல்லா கவனிச்சிங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அடைதல் சரிங்களா இல்லையா. அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அடைதல் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. இந்த மாதிரி வீடு பேர் இன்பம், இந்த வீடு பேர் அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்வியலுக்கு இலக்கணம் என்ன பண்ணுது, வாழ்வியலுக்கு இலக்கணத்தை கூடக்கூடிய ஒரே நூல் வந்து தமிழ் தான் சரிங்களா. தமிழ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, பாத்துக்குங்க சரிங்களா. சோ இது வந்து இதோட தமிழ் முடிதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். எந்த சத்தீஸ்கர் கிராமம் சமீபத்தில் அதன் நிலையான சுற்றுலா முயற்சிகளுக்காக UNWTO அதாவது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அந்த டூரிசம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா சிறந்த சுற்றுலா கிராம மேம்பாட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா துஸ்மராஜ் அப்படிங்கிற ஒரு கிராமம், சத்தீஸ்கர்ல உள்ள துஸ்மராஜ் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே
ட்ரைப் கல்ச்சர் அண்ட் டூரிசத்துக்கு பேர் போனது. அதாவது பார்த்தீங்கன்னா பழங்குடி கலாச்சாரம் மற்றும் பண்பாடு மற்றும் சுற்றுலாவிற்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல வந்து துஸ்மராஜ். சரிங்களா? அந்த கிராமம் தான் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நிலையான சுற்றுலா முயற்சிகளுக்காக சிறந்த சுற்றுலா கிராம மேம்பாட்டு திட்டத்தால் என்ன பண்ணப்பட்டது, இது வந்து மெர்ஜ் பண்ணிருக்காங்க. துஸ்மராஜ் அப்படிங்கிற ஒரு கிராமம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, நவம்பர் 2024 2வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி வந்து இந்தியா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பல விஷயங்களை வந்து கோஆபரேஷன் அந்த கான்ஃபரன்ஸ் நடத்தி 5th இயர் செலிப்ரேஷன் 5ஆம் ஆண்டு, சரிங்களா, அது வெற்றி விழா அந்த கொண்டாட்டத்தின் ஒரு தொடர்ச்சியாக G20 உள்ள நாடுகள்ல ஒரு நாடு தான் வந்து என்னது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும், அந்த இரு நாடுகளும் சேர்ந்து 2வது இந்தியா ஆஸ்திரேலியா இயர்லி, புரியுதுங்களா இல்லையா, வருடாந்திர உச்சி மாநாடு ஆனுவல் சப்மிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொண்டிருக்காங்க எங்கடா, ரியோ டி ஜெனரியோ எங்க வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ். சரிங்களா? பிரேசில் நினைக்கிறேன், பிரேசில் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில்ங்கிற நாடு. சரிங்களா? பிரேசில் நாட்டோடைய கேபிட்டல் என்னன்னா பிரேசிலியா. ஆனா பிரேசில் நாட்டுல உள்ள ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் சிட்டின்னு பாத்தீங்கன்னா ரியோ டி ஜெனரியோங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப ஃபாரின்ல உள்ள பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தலைநகரம் மும்பைன்னு தான் சொல்லுவான். ஃபாரினர்லாம் இருக்காங்களா, குழந்தைங்களா இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய கேபிட்டல் வந்து நியூ டெல்லி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டெல்லியை விட பாம்பே வந்து என்ன ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க 93 2023 ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி பரிசினை இணை வெற்றியாளரான அலி அபு அவ்வாத்ங்கிற ஒரு நபர் வந்து பாலஸ்தீனத்தில் எந்த அமைதி இயக்கத்தை நிறுவினார்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தக்கீர் அப்படிங்கிற ஒரு அமைதி இயக்கத்தை நிறுவி, சரிங்களா, ரூட்ஸ் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக 2023 ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி பரிசினை வென்றவர் யாருன்னா 2 பேரு. ஒருத்தர் யார் அப்படின்னா அலி அபு அவாத். சரிங்களா? இன்னொரு நபர் யார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது பியானோ கலைஞர், அதாவது டேனியல் பார்ன் போப் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் யாருன்னா பியானோ இசை கலைஞர். யாரு? பியானோ இசைக்கலைஞர். இந்த பியானோ இசைக்கலைஞர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா டேனியல் பார்ன் போப் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்றாருன்னா இசை கச்சேரி மேடைகள்ல அப்பவே என்ன பண்றாரு, அமைதிக்கான ஒரு பிரச்சாரம், ஒரு கேம்பெயின் வந்து எப்பெல்லாம் வந்து இசை கச்சேரி மேடையில மைக்கு பிடிச்சு பேசுறாரோ அப்பெல்லாம் வந்து உலக அமைதியை பத்தி சில விஷயங்களை என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இந்திரா காந்தி அமைதி பரிசுன்னு 2 பேர் வாங்கியிருக்காங்க 2023. டேனியல் பார்போன் அப்படிங்கிற ஒரு பியானோ இசைக்கலைஞர். அதே மாதிரி இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனத்துல வந்து அமைதிக்காக பாடுபட்டவர் யாருன்னா அலி அபு அவ்வாத் அப்படிங்கிறவர். சரிங்களா? அவர் வந்து தக்கீர் அப்படிங்கிற ஒரு அமைதி இயக்கத்தின் மூலமாக ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து பண்ணி அங்க வந்து ஒரு அமைதி புரட்சி பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க 94 கர்நாடகாவில் எந்த நகரங்கள் உலகளாவிய கண்டுபிடிப்பு மாவட்டங்களை CIDS நடத்த திட்டமிட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பெங்களூரு, மைசூரு, பெலகாவி, இது 3 தான் வந்து பார்த்தோன்னா கர்நாடகாவில் உலகளாவிய கண்டுபிடிப்பு மாவட்டங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா குளோபல் இன்னோவேஷன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றோம். சரிங்களா? குளோபல் இன்னோவேஷன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா டெவலப் பண்ணி யங்ஸ்டர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்து அங்க அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணி எக்கச்சக்கமான தொழில்நுட்பம், சரிங்களா, இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அங்க வந்து வேர்ல்டு வைடா தேவையான எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனுக்கும் நாங்க வந்து புதுசா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எல்லா வசதியும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பேர் தான் குளோபல் இன்னோவேஷன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து எங்க வந்து கர்நாடகா கவர்மெண்ட் முயற்சி பண்ணது அப்படின்னா பெங்களூரு, மைசூரு, பெலகாவிங்கிற 3 இடங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க 95 ஒவ்வொரு ஆண்டும் உலக குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுங்கிறது நவம்பர் 20 வந்து உலக குழந்தைகள் தினம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சைல்டு டேங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா மெமரி பேஸ்டு தான். மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் CDO தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னா புதுடெல்லி தான். அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டர்க். சரிங்களா? டர்க் அதாவது பார்த்தீங்கன்னா
சென்ட்ரல் ட்ரக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், CDSCO. இது வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1988 வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு கொடுத்து உருவாக்குனாங்க. இதனுடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்கு. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா புதிய இப்போ வந்து கொரோனாவுக்குலாம் கோவேக்சின் அப்படின்னு சொல்லி மருந்துலாம் தயாரிச்சாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு மருந்தை புதுசா வந்து ரிசர்ச் பண்ணதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, அதை வந்து ஃபைனல் அப்ரூவ்டு கொடுத்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர்றது, திடீர்னு அதுல ஏதாவது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்றது. சரிங்களா? அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து ஏதாவது ஒரு மருந்து பொருட்களை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது, இது எல்லா வேலையுமே யார் பார்க்காங்க அப்படின்னா CDSCO தான் பாக்குறாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 97 சர்வதேச சகிப்புத்தன்மை தினம். சரிங்களா? அது வந்து நவம்பர் 16 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது சும்மா ஒரு ஃபேக்ட் தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது 98 மூடிஸ் நிறுவனத்தின் கூற்றுப்படி 2024 ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி என்னவாக இருக்கும்னா 7.2 இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதான் நேஷனல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ங்கிறது இது ஒரு ஃபேக்ட் தான். 7.2. சரிங்களா? அடுத்து பாருங்க 99 புனைக்கதை பிரிவில் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டா ஐஸ்வர்யா ஜாங்கிறத பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா புனைக்கதை எழுதுவதில் வல்லவர் இவர். சரிங்களா? முக்கியமா மத்திய பிரதேசோட ஸ்டேட்டோடைய லேண்டு, கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ், அவங்களுடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விதமாக தான் இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்றாங்க, புனைக்கதை எழுதியிருக்காங்க. ராம்நாத் கோயங்கா சாகித்ய அகாடமி விருது வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க 2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ஜா அப்படிங்கிறவங்களுக்கு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அடுத்து பாருங்க, இந்த டெஸ்டோடைய GSல லாஸ்ட் கொஸ்டின், 2024 ஆண்டில் ஒடிஷாவில் எத்தனை கடலோர கிராமங்கள் சுனாமி தயார் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது? சரியா? சுனாமி ரெடி அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒடிஷாவில் எத்தனை கிராமங்களை சேர்த்திருக்காங்களாம்? 24 கோஸ்டல் வில்லேஜை வந்து அதோட ஆட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த சுனாமி தயார், சுனாமி ரெடி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, கண்டிப்பா சுனாமிங்கிறது கடலோர மாவட்டங்கள்ல வர்றது இயல்பு தான். அது எப்போ வரும்னு யாராலையும் கணிக்க முடியல. இப்ப இருக்கிற டெக்னாலஜி பேஸ் பண்ணியும் ஒரு எர்த்குயிக்கு ஒரு சுனாமி எப்போ வருதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா இல்லையா? இன்னும் அட்வான்ஸா போகணும். அப்ப அந்த அடிப்படையில திடீர்னு எர்த்குயிக் வந்துடுது, சுனாமி வருது. அப்ப என்ன பண்றது? மக்கள் அந்த இடத்துல எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறது, ஒரு மனதளவுல எப்படி வந்து தயார்படுத்திக்கிறது. அது மட்டும் இல்லாம எல்லாம் வந்து கடலோர மாவட்டங்கள்ல சொத்து சேகரிச்சு வச்சிருப்பீங்க, வீடு கட்டி வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி சேவ் பண்றது? அப்ப அடிக்கடி சுனாமி வருதுன்னா அந்த இடத்துல எதுவும் வந்து பெருசா அந்த இடத்துல லேண்ட்ல வந்து பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ண முடியாது. அப்ப நீங்க வேற எந்த விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க உள்ள நல்ல வெல்த் பர்சன்ஸ் எல்லாம் எந்தெந்த விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? உங்களோட இப்ப திடீர்னு சுனாமி வந்து உங்க வீடுலாம் அடிச்சுட்டு போனா கூட நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேற இடத்துல பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய பேக்கப் அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து சுனாமி வந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வாதாரம் பெருசா பாதிக்கப்படாது. அப்ப அந்த அடிப்படையில இது எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணுவாங்க. அந்த 24 கிராமங்களுக்கும் சுனாமியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, எதுல நீங்க முதலீடு பண்றது, எப்படி சேவிங் பண்றது, எப்படி உங்க வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணிக்கிறது, இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயின் பேர் தான் சுனாமி தார். அதான் பார்த்தா தயார் அப்படின்னு சொல்றது சுனாமி ரெடிங்கிற கேம்பெயின். ஸோ அப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 76ல இருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் கீஸ் அண்ட் டிஸ்கஷனை ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? இது 4th டெஸ்ட்டுக்கு GS வந்து இதோட முடியுது. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 101 இருந்து 120 வரைக்கும் சைக்காலஜி பார்ட் 1 வீடியோவும், 121 இருந்து 140 வரைக்கும் சைக்காலஜி பார்ட் 2 வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிருக்கும். எல்லா வீடியோவுமே தயவு செய்து பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டை தொடர்ச்சியா எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கொஸ்டினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, பிளஸ் நம்ம எப்படி வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறத நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமா கொடுக்கலாம். நீங்க சொல்ற ஒரு ஃபீட்பேக்கை வந்து எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா ஒரு ஃபேவரலா பண்ண முடியுமோ அதை நம்ம டைரக்டர் சார்கிட்ட பேசி நாங்க பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.